ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் சிந்துவோட மாமியார் இருக்காங்களே மகா, அந்த மதம் கொண்ட யானை எப்படியோ நம்ம சிந்துவையும் சிவாவையும் பிரிச்சுட்டோம்னு நினச்சி நல்ல நிம்மதியாக தூங்கிடுச்சிங்க. ஆனால் இங்கே ஒரு பக்கம் நம்ம சிவா வந்துட்டு மவா ஸ்டோர் ரூமை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதை எடுத்து க்ளீன் பண்ண இதை எடுத்து க்ளீன் பண்ண நம்ம சிந்துவை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போக பாம்புன்னு சொல்லி பயமுடுத்தி பொத்துன்னு 2 பேர் விழுந்துட்டாங்க. 2 பேரும் அங்கே ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகும்னா கேப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் நீ ஃபீல் பண்ணுறமா, வேற லெவல்மா, பின்னி பெடலில் எடுக்கிறமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைமில் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. எப்படி உனக்கு இந்த இடத்துல படுக்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் நீ வந்து இப்படி படுக்கலாமா டாக்டரே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா உன் பக்கத்துலேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே படுத்துட்டாங்க. இங்கே படுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் நீ எவ்வளவோ மாறிட்டேன்னு ரொமான்டிக்காக பேசுகிறாங்க. அதாவது எவ்வளோ மாறிட்டேன், எனக்காக இதெல்லாம் பண்ணுறதை பார்த்தா என் மேலே லவ் வந்துருச்சோன்னு கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்க திடீர்னு ஒரு சவுண்டு, யாராவது மாட்டை தூக்கி கழனி தட்டியில் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எட்டிக்கிட்டு பார்த்தா கொரட்டடிக்கிற சத்தம். தம்பி தூங்கிட்டாப்ல. ஐயோ இவர் சொர்க்கத்தில் ரம்பா கூடயே டூயட் ஆடுவார், இவர்கிட்ட போய் நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம மகா ஒரு பக்கம், அப்பாடா இன்னைக்கு எப்படியோ சிவாவையும் சிந்துவையும் பிரிச்சுட்டோம் அப்படின்னு நிம்மதியாக எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தம்பி டீ சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்க, நீ எப்பப்பா வந்தேன்னு சொல்லி கேட்க, நைட்டே வந்துட்டேமா நானும் சிந்துவும் படுத்திருந்தோமான்னு சொல்லிட்டு சிந்துவை கழுவி ஊற்றுறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது சோடா புட்டி தங்கச்சி ஐஸ்வர்யா. அதை கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம சிவு. வச்சு